மதமாற்றத்தை அனுமதிக்க கூடாது. அதுக்குதான் அந்த தீர்மானம் சொன்னாங்க. நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய தர்மத்தை சொல்லிக் கொடுக்கணும், நம்மளுடைய பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம கோவில் முறைகளை சொல்லிக் கொடுக்கணும், உறவு முறைகளை சொல்லிக் கொடுக்கணும், பெற்றோர்கள் வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அருமையாக நம்ம தீர்மானத்தை அவங்க சொன்னார். அதனால நம்ம அந்த விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றது சொல்லிக்கிறேன். அதே போல சகோதர சகோதரிகளே, ஒரு மாணவன், ஒரு இளைஞர், குழந்தைகள் தேசபக்தி மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லிக்கிறேன். இங்க சொன்னே சுதந்திர போராட்ட வீரர்கள் சொன்னோடனே தம்பி ஒருத்தர் கூட்டத்தில் ஒரு விஜய் சொல்லிட்டாப்ல. அந்த அளவுக்கு தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வரலாறு சொல்லித்தரோம். அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். இது இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் இருக்கும். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக எண்ணற்ற பேர் உயிர் தியாகம் செய்திருக்காங்க, ரத்தம் சிந்திருக்காங்க. அப்படிப்பட்ட வீர தீர வரலாறுகளை தெரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் வரலாறு படிக்க முடியும். விஜயை பத்தி பேசினா வரலாறு படிக்க முடியாது. அதனால நான் ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு வீட்டுல 5-6 சிறுவர்கள் இருக்கிறாங்க. அப்ப 5-6 சிறுவர்கள்ல ஒரு சிறுவர் என்ன சொல்றாங்க, நான் படிச்சு டாக்டர் ஆவேன், ஒரு சிறுவர் படிச்சு வக்கீல் ஆவேன், ஒரு சிறுவர் என்ன சொல்றாங்க, நான் படிச்சு இந்த மாதிரி வாத்தியார போவேன் அப்படின்னு தன்னை பெருமையா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் வந்து படிச்சு சம்பாதிப்பேன், குடும்பம் பார்த்துக்கும் அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டுமே நான் படிப்பேன், பெரிய சம்பாதிப்பேன், நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் எனக்காக அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா கூப்பிட்டு, என்னப்பா நீ என்ன அப்படி சொல்றேன்னு, நான் படிப்பேன், நல்லா படிப்பு பெரிய வருவேன், பெரிய தலைவனா வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப சுவாமி அப்ப வந்து அந்த சின்ன பையன் என்ன சொல்லியிருக்கிறார், அந்த சின்ன வயதிலேயும் என்னுடைய படிப்பும், என்னுடைய பதவியும், என்னுடைய பணியும், என்னுடைய மக்கள் பணியும், நான் மிகப்பெரிய தலைவனாகவும் இந்த தேசத்திற்காக அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சொன்னது அந்த சிறு வயதிலே அவருக்கு ஏற்பட்ட சிந்தனை. உலகத்துல வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு கீழே ஐசிஎஸ் படிப்பு, பட்டப்படிப்பு, இந்த இருக்கக்கூடிய ஐஏஎஸ் நிகழாக இருக்கக்கூடிய பட்டப்படிப்பு, அந்த பட்டப்படிப்பை இந்தியாவில் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக இருந்த இந்தியாவில் பட்டம் படித்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சிறிதாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஐசிஎஸ் பட்டப்படிப்பு படித்துட்டு அந்த படிப்பை வந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. எதுக்கு அப்படின்னா, இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கு, இந்த நாட்டை அடிமைப்படுத்தக்கூடிய ஆங்கிலேயருடைய படையில போய் ஐஏஎஸ் பணியாற்றல, அப்படி ஒரு பட்டமே தேவையில்லை, பதவியே தேவையில்லை அப்படின்னு அந்த பட்டத்தை தூக்கி எறிந்து விட்டுட்டு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சுதந்திர போராட்டத்தில் வந்தவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அப்படி வரலாறு உங்களோட பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. குலதெய்வ வழிபாட்டுகளை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும். குலதெய்வ வழிபாட்டு படிக்கணும், ஆன்மீக விஷயங்களை கடைபிடிக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். குளம் ஏரி குட்டைகள் நிறைய மரங்கள், சின்ன சின்ன மரங்கள் வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்த நம்மளா சொல்லிக்கிறேன். அதே போல இந்த மாதிரி கன்வர்ஷனுக்கு ஒரு காலம் நம்ம அனுமதிக்க கூடாது. அது வந்து நம்மளுடைய பண்பாட்டை சிதைக்கிறதுக்கு நான் சொல்ல சுவாமி வந்து அவங்க உலகத்துல போய் கத்துக்கிட்ட சொன்ன விஷயம். அதனால வந்து அந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு காலம் அனுமதிக்க கொடுக்க கூடாது. நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரிகள் அந்த மாதிரியான வழியில போனா கூட அவங்களுக்கு வேற அறிவுரை சொல்லி வைக்கணும். இந்த நாட்டினுடைய ஒரு ஐடென்டிட்டியே மாறுது, அது நம்ம ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். சிறுவலா இருக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாத்தீங்க அப்படின்னா, இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகள் வந்து வெவ்வேறு விதமான படையெடுப்புகள், ஆளுநர் ஆட்சிகள் கீழே நடந்து கொண்டிருக்கிற நாடு. ஆனாலும் கூட தன்னுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இன்று வரை மாற்றவே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க எல்லாம் சிங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க, பகத்சிங். அதே போல